125cc மார்க்கெட்ல ஏகப்பட்ட பைக்ஸ் இருக்குங்க. அதுல குறிப்பா ஹோண்டாஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்கள்ட்டயும் ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஒன்னு SP125, இன்னொன்னு ஷைன் 125. இந்த 125cc செக்மெண்ட்ல இந்த ரெண்டு பைக்லையும் தவிர்க்கவே முடியாது அப்படின்னு தான் சொன்னோம். நீங்க எந்த 125cc பைக் பார்த்தாலும் கண்டிப்பா உங்க ஆப்ஷன்ல இந்த ரெண்டு வெஹிக்கிள் இருக்கும். அதுலயே ஒரு பெரிய குழப்பம் வந்துடும். ரெண்டுமே ஹோண்டா, ரெண்டுமே ஒரே இன்ஜின் தான் வந்து கொடுக்குறாங்க. ஒரே சிசி, ஒரே டார்க், ஒரே பவர் தான் வந்து இருக்கு. அப்ப நம்ம எந்த 125 வாங்குறது? SP125 இல்ல ஷைன் 125? வாங்க இன்னைக்கான வீடியோல இந்த ரெண்டு வெஹிக்கிள் என்னெல்லாம் வித்தியாசங்கள் இருக்கு, எந்த வெஹிக்கிள் யாருக்கு செட் ஆகும் அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தமிழ் வீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ எடுக்க நமக்கு தோண ஷோரூம் பாலு ஹோண்டா தஞ்சாவூர் தான். தஞ்சாவூரை சுற்றி உள்ள பகுதிகளில் இருந்து நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஹோண்டா பைக்ஸ் வாங்குறதா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாலு ஹோண்டா தஞ்சாவூரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லுங்க, சில சலுகைகள் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க டிஸ்பிளே தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய குழப்பமே ஃபர்ஸ்ட் டிசைன் ரீதியாக தான் இருக்கும். ஸோ டிசைனில் என்னெல்லாம் மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க, டிசைன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஷைன் 125 இந்தியன் மார்க்கெட்டுக்கு புதுசுலாம் கிடையாது. பல வருஷமா இந்தியன் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவேன் ஷைன் 125 பொறுத்த வரைக்கும். 125cc செக்மெண்ட்ல ரொம்ப காலமா இருக்கிற வெஹிக்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்னு ஷைன் 125, இன்னொன்னு ஹீரோவோட சூப்பர் ஸ்ப்ளெண்டரை வந்து குறிப்பிடலாம். பட் சேல்ஸ் ரீதியா பார்க்கும்போது ஷைன் 125 விற்பனை அப்படிங்கிறது நல்லாவே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு காரணம் இந்த வெஹிக்கிளோட ரிலையபிலிட்டி தான். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் டிசைனை பத்தி பேசிட்டு மித்த விஷயங்களை பேச ஆரம்பிப்போம். டிசைன் ரீதியா இந்த ரெண்டு வெஹிக்கிள்ல இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹெட்லைட். ஷைன்ல பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல வந்து ஹாலோஜன் ஹெட்லைட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இன்னுமே வந்து அந்த கிளாசிக் அப்ப இருந்த ஷைன் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இன்னமும் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. யூனிகார்ன்ல கூட ரீசெண்டா வந்து எல்இடி ஹெட்லைட் வந்து மாத்திட்டாங்க. பட் இப்பயும் 2025 மாடல்லையும் பாத்தீங்கன்னா பெருசா அப்டேட்லாம் வந்து பண்ணல. OBD2 சென்சார் மட்டும் தான் இதுல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹெட்லைட் பாத்தீங்க அப்படின்னா இன்னமும் ஹாலோஜனா இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே SP125 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல வந்து எல்இடி ஹெட்லைட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஸ்போர்ட்டியராகவும் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி ஃபியூல் டேங்க் வந்து உங்களுக்கு SP125 வந்து இன்னும் எப்படி சொல்ல, அந்த கிராஃபிக்ஸ் டிசைன் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபியூல் டேங்க் சைடில் வந்து அந்த ஃபேரிங் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்கிறது SP125 வந்து பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். டிசைனாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஷைனோட கம்பேர் பண்ணும்போது SP125 டிசைன் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராகவே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். யங்ஸ்டருக்கு ஏற்ற வகையில் இதோட டிசைனை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஷைன் வந்து இன்னும் அந்த ரெட்ரோவா கிளாசிக்கா இருக்கிற ஒரு டிசைன்லேயே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சிம்பிள் அண்ட் குட் அப்படின்னு சொல்லுவேன் ஷைனை பொறுத்த வரைக்கும். பட் SP125 நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு டிசைன் அப்படின்னு சொல்லலாம். பட் இதுவே ஸ்போர்ட்டியர்னா மித்த வண்டி என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? பட் யங்ஸ்டர் ஃபோக்கஸ்டா இருக்கக்கூடிய மாடல் தான் SP125. நம்ம யூனிகானோட வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தோம். யூனிகான் SP160 கம்பேரிஷன்லேயே வந்து சொல்லியிருந்தோம். யங்ஸ்டருக்காக அந்த SPயை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னு. 125cc ஒரு ஹோண்டா ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் SPயை வந்து தேர்ந்தெடுக்கலாம், ஒரு யங்ஸ்டரா இருக்கீங்கன்ற பட்சத்துல. ஸோ டிசைனா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மித்தபடி டெயில் லைட்டா இருக்கட்டும், இண்டிகேட்டர்ஸா இருக்கட்டும், இது ரெண்டு வெஹிக்கிளையும் பாத்தீங்க அப்படின்னா ஹாலோஜன் செட்டப்ல தான் அது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஹெட்லைட்டோட பிரைட்னஸ் வந்து பார்க்க போகிறோம். டைம் வந்து ஒரு 6:45 அந்த ரேஞ்சில் வந்து ஆகுது. இங்கே கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது, பட்டு ஃபோனில் பார்க்கறதுனால கொஞ்சம் வெளிச்சமாக தெரியுது. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஷைனை வந்து ஆன் பண்ணுறேன். ஹெட்லைட்டு ஹாலோஜன் ஹெட்லைட் தான். பிரைட்னஸ் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். நான் அப்படியே இப்போ SP ஆன் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், ஹை பீம் போடு பாண்டி. நோ பீம், ஹை பீம். ஓகே, கட் பண்ணி நீ ஆஃப் பண்ணிடு. ஆனால் அப்படியே இப்போ ஷைன் ஆன் பண்ணுங்கண்ணே. இது ஹை பீம் போடுங்கண்ணே. லோ பீம் போடுங்கண்ணே. ஓகே, நீங்களே பார்த்தீங்க பிரைட்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்குறது வந்து கம்ஃபோர்ட் அண்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த ரெண்டு வெஹிக்கிளில் கம்ஃபோர்ட் ரீதியாக எது பெட்டராக இருக்குது, ஃபீச்சர்ஸ் ரீதியாக எது பெட்டராக இருக்குது, வாங்க அதை பார்ப்போம். ரெண்டு வெஹிக்கிளோட சீட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கம்ஃபர்டபுளான நல்ல லென்த்தான சீட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி யூசேஜுக்கு தகுந்த மாதிரி இந்த வெஹிக்கிளோட சீட்டிங் வந்து இருக்குது அப்படின்னே சொல்லுவேன். சீட்டோட ஹைட்டுங்கிறதும் பெரிய வித்தியாசம் கிடையாது. 790 mm வந்து உங்களுக்கு SPயும் 791 mm தான் வந்து ஷைன் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது ரெண்டு வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் SPயில் வந்து உட்காந்து காமிக்கிறேன். அதோட ரைடிங் போஸ்டர் எப்படி இருக்குன்றதை பாருங்க. அடுத்து நம்ம ஷைனுக்கு வருவோம். என்னோட ஹைட் வந்து 5.8. என்னால் நல்லா கம்ஃபர்டபுளாகவே வந்து உட்கார முடியுது அப்படின்னு சொல்லுவேன். தாராளமாக என்னால் காலை கீழே வச்சு உட்கார முடியுது. ஹேண்டில் பார் வந்து பிடிக்கிறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கு. வெயிட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 116 கிலோ வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ இது வந்து இந்த ட்ரம் பிரேக் உள்ள மாடல் 116 கிலோ, டிஸ்க் பிரேக் உள்ள மாடல் போனீங்கன்னா 117 கிலோ இருக்கும். ஹேண்டில் பண்ணுறதுக்கு SP125 ஈஸியாகவே இருக்குது. ஷைன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வெயிட் வந்து ஒரு 113 கிலோ. அதாவது ஷைனை எஸ்பியோட கம்பேர் பண்ணும்போது வெயிட் அப்படிங்கிறது கம்மி அப்படின்னே சொல்லுவேன். இதில் உட்காரத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஹேண்டில் பாரும் பிடிக்க ரொம்பவே வசதியாகவே இருக்குது. ஆக்சுவலாக அதில் வந்து ஹேண்டில் பார் பிடிக்கும் போது அப்படி கொஞ்சம் ரொம்ப இதாக இருந்துச்சு. இது ரொம்ப ரிலாக்ஸான ஒரு போஸ்டரில் வந்து ஹேண்டில் பார் வந்து பிடிக்கிறோம். வெயிட்டும் அந்த கம்மி, ஸோ ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுதுன்னு சொல்லுவேன். ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கிற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க. பட் ரெண்டு வெஹிக்கிளோட சீட், பில்லியன் சீட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளான ஒரு பில்லியன் சீட்டு தான். ஃபேமிலி யூசேஜாக இருக்கட்டும், உங்கள் வீட்டில் அப்பா அம்மா ஏறி உட்காரணும், இல்லை ஃபேமிலி மேன் ஒய்ஃப் உட்காரணும்னு யோசிக்கிறீங்கன்னா ரெண்டுத்தோட சீட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டிங்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் பொறுத்த வரைக்கும் ஷைனில் வந்து 10.5 லிட்டர் ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. இதே எஸ்பி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 11 லிட்டர் ஃபியூல் டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததான் இந்த ஃபீச்சர்ஸ் ரீதியாக தான் வரணும். ஏன்னா ஃபீச்சர்ஸ் எது பெட்டராக இருக்குது அப்படிங்கிறது கேட்பீங்க. ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் SP125 தான் பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அதில் சமீபத்தில் கொடுத்த அப்டேட்டில் வந்து அந்த TFT டிஸ்பிளே மாதிரியான விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷனும் பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. டர்ன் பை டர்ன் நேவிகேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பியில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஷைனை பொறுத்த வரைக்கும் இன்னமும் அந்த ரெட்ரோ ஃபீல்டில் தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அனலாக்ல இருக்கக்கூடிய மீட்டர் தான் இதில் வந்து பயன்படுத்திருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எதுவுமே வந்து கிடையாது. ஃபியூல் கேஜ் முதல் கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா அனலாக்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் இப்போ இருக்க நிறைய பைக்ஸ்ல அந்த ஃபியூல் கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் இருக்கிற மாதிரிலாம் வந்து கொண்டு போயிட்டாங்க. பட் இதில் வந்து எல்லாமே அனலாக்ல இருக்கக்கூடியதான். RPM மீட்டர் அந்த மாதிரி விஷயங்கள் இதில் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி USB சார்ஜர் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா SP125 வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெட்டர்னு சொல்லுவேன். டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீச்சர்ஸ் ரீதியாக எடுத்துக்கிட்டீங்க, நீங்கள் ஃபீச்சரிஸ்டிக்கான ஒரு வெஹிக்கிள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்கள் SP125 தான் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஃபீச்சர்ஸில் தி பெஸ்ட் அப்படின்னா SP125 தான் இந்த கம்பேரிஷன் அடிப்படையில். ஸோ அடுத்ததாக பிரேக்ஸ், டயர்ஸ் இதெல்லாம் பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. ரெண்டு வெஹிக்கிளையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கு, ரியரில் வந்து 130 mm ட்ரம் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. CBS பிரேக்கிங் அதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெஹிக்கிளுமே வந்து இருக்குது. ட்ரம் பிரேக் உள்ள மாடலுமே இருக்குது. நீங்கள் ஃப்ரண்ட்லேயும் ட்ரம் பிரேக் உள்ள மாடல் நீங்கள் ரெண்டு வெஹிக்கிளுமே வந்து எடுத்துக்கலாம். டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் ரெண்டு வெஹிக்கிளையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 80/100 செக்ஷன் டயர்ஸ் 17 inches வீலில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ரியர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அகலமான டயர் பயன்படுத்தியிருக்கிறது SP125 தான். அதில் வந்து 100 செக்ஷன் டயர் வந்து ரியரில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இப்போவும் 2025 காலகட்டத்தில் ரியரில் வந்து 80 செக்ஷன் டயர் பயன்படுத்தியிருக்காங்கன்னே சொல்லலாம். உங்களுக்கு ஷைனை பொறுத்த வரைக்கும் ஷைன்ல ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய டயர் சைஸும் ரியர்ல இருக்கக்கூடிய டயர் சைஸும் ஒரே டயர் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கார்னரிங் இதெல்லாம் எதிர்பார்ப்பீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ரெண்டு வெஹிக்கிளும் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு தான் சொல்வேன். இது ஸ்போர்ட்டியர் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்லாம் கிடையவே கிடையாது. பட் டே டு டே கம்யூட்டரா பார்க்கும்போது இந்த ரெண்டு வெஹிக்கிளுமே வந்து பெட்டராகவே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். மேபி ஷைன்லயும் ரியர்ல கொஞ்சம் அகலமான டயர் பயன்படுத்தி இருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ அடுத்ததா சஸ்பென்ஷன். ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன், ரியர்ல காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலயும் எந்த மாற்றமே கிடையாது இந்த ரெண்டு வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். மேடு பள்ளமான பகுதிகளில் விடுறீங்க, சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பம்ப்ஸ்ல விடுறீங்க, ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஏறி இறங்குறீங்கன்னு போது இது கம்ஃபர்டபுளாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப சாஃப்டர் சைட் அப்படின்னு கிடையவே கிடையாது. பட் பின்னாடி வந்து உங்களுக்கு இந்த 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்கனால மேபி வேணும்னா நீங்கள் அதை வந்து இன்னும் சாஃப்டராக வந்து மாற்றிக்க முடியும். பட் சஸ்பென்ஷன் ஒரு சிட்டிக்கு ஏதுவான ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவேன். அதில் இந்த ரெண்டு வெஹிக்கிளையும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஸோ அடுத்ததாக எல்லாருமே கேட்கக்கூடியது இன்ஜின். இதில் இருக்கக்கூடிய இன்ஜினை பற்றி சொல்லுங்க அப்படிங்கிறதா. ரெண்டு வெஹிக்கிளையுமே ஒரு 125cc கொண்ட இன்ஜின் தான். பவர் டார்க்லாம் பெரிய வித்தியாசங்கள் ரெண்டு வெஹிக்கிளுமே வந்து கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன். பவர் பொறுத்த வரைக்கும் 0.1 PS பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து SP வந்து அதிகமாக இருக்கு. டார்க் பொறுத்த வரைக்கும் 0.1 Nm ஆஃப் டார்க் வந்து ஷைன் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ மேக்ஸிமம் பவர் வந்து 8 kW பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து SP இருக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. 10.9 Nm ஆஃப் டார்க் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஷைன் பொறுத்த வரைக்கும் 7.9 kW வந்து பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற வகையிலையும் 11 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. சும்மா ஒரு 0.1 Nm ஆஃப் டார்க்கு, ஒரு 0.1 kW வந்து பவர், இதுதான் சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. பெரிய சேஞ்ச் இந்த ரெண்டு வெஹிக்கிளுமே இது கிடையாது. மேஜராக பண்ணியிருக்க சேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வெஹிக்கிளில் இருக்கிறதும் 5 ஸ்பீடு, இதுவும் 5 ஸ்பீடு தான். பட் கியர் மாற்றுறதுல வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து எஸ்பியை பற்றி சொல்லிடுறேன். எஸ்பி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கியர் ஃப்ரண்ட்டில் போடுற மாதிரி இருக்கும், மித்த எல்லா கியரும் பின்னாடி போடுற மாதிரி இருக்கும். பட் ஷைனை பொறுத்த வரைக்கும் 5 கியருமே ரியரில் வந்து போடுற மாதிரி தான் இருக்குது. பழைய ஜென்ரேஷன் ஷைன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஸ்பீட் கியர் பாக்ஸாக இருந்துச்சு. பட் இப்போ, அதாவது இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடி வந்துகிட்டு இருந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 5 ஸ்பீட் கியர் பாக்ஸாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க.
வைப்ரேஷன், ரிஃபைன்மெண்ட் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே ஷைன் வந்து ஒரு படி மேலே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் இன்றைக்கி ஒரு 10 கிலோமீட்டர் இந்த 2 வண்டியும் மாற்றி மாற்றி ஓட்டிகிட்டு வந்தோம். அதில் ரொம்ப ரிஃபைண்டாக இருந்ததும் எனக்கு வந்து ஷைன் தான். எஸ்பியை நான் குறையே சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா மித்த காம்படிட்டரோட கம்பேர் பண்ணும்போது எஸ்பியே ரொம்ப ரிஃபைண்டான ஒரு இன்ஜின் அப்படி தான் சொல்லணும். வைப்ரேஷன்லாம் எதுவுமே இருக்காது. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு இன்ஜின் தான் எஸ்பியில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினுமே. பட் இந்த கம்பேரிஷன் அடிப்படையில் பார்க்கும்போது ஸ்லைட்டாக ஷைன் பெட்டராக இருக்கோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து பட்டுச்சு. அதாவது ஒரு 10% ஷைன் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். இன்னொன்று எஸ்பியோட கமெண்ட் செக்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோ இந்த கியர் ஷிஃப்ட் பண்ணுற இஷ்யூ இருக்கே அது சரியாயிடுச்சான்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு நான் ஓட்டி பார்த்தப்ப இன்னமும் அது சரியாகவில்லை. அது ரொம்ப பெரிய பிரச்சனைன்னு கிடையாது. ஓட்ட பழகிடும். ஏன்னா நான் வச்சிருந்த ட்ரிகர் காலத்துல இருந்தே இந்த பஞ்சாயத்துங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 5வது கியரில் போயிட்டு இருப்பீங்க, ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது, கிளச்சை பிடிக்கிறீங்க, 4வது கியருக்கு வரீங்க, 3வது கியருக்கு வரீங்க, 2வது கியருக்கு வண்டி போகாது. அப்போ நீங்கள் கிளச்சை விட்டுட்டு மாத்துற மாதிரி இருக்கும். பட் இந்த பஞ்சாயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷைனில் எதுவுமே வந்து கிடையாது. கட்டன்னு கியரை குறைக்கலாம், டக்குன்னு கியர் வந்து ஏற்றலாம். கியர் மாற்றுறதுக்கும் ரொம்ப ஸ்மூத்தராகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன் ஷைனை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான். அதே மாதிரி இது ஒரு பெரிய மேஜர் கம்ப்ளைண்டா ப்ரோ, என்ன ப்ரோ இதனால வண்டி வாங்கலாமா வேணாமா நீங்கள் வந்து கேட்கலாம். எஸ்பியில் இருக்கக்கூடிய அந்த கியர் இஷ்யூ வந்து பெரிய கம்ப்ளைண்ட். ஏன்னா கமெண்ட்ஸில் நிறைய பேர் இதை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இது பெரிய கம்ப்ளைண்ட் கிடையாது. ஏன்னா ஓட்ட பழகிருச்சுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ட்ரிகர் வச்சிருந்தப்போ எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. சடனாக கியர் குறைக்கிறீங்கன்னும் போது ஒரு தடவை கிளச்சை விட்டுட்டு பிடிக்கிற மாதிரி இருக்கும். மித்தபடி எந்த பஞ்சாயத்தும் கிடையாது இந்த 2 பைக்கில் பொறுத்த வரைக்கும். எனிவே எனக்கு இன்ஜின் ரீதியாக ஒரு 10% பெட்டராக பட்டது. கண்டிப்பாக நான் ஷைன்னே சொல்லுவேன். ஷைன் அந்த விஷயத்தில் பாராட்டியே ஆகணும். ஸோ ஃபைனலி எல்லாரும் கேட்கக்கூடிய விஷயமே விலை என்னப்பா, மைலேஜ் எவ்வளோப்பா கொடுக்கும் அப்படிங்கிறீங்களா? மைலேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த 2 பைக்கிலுமே எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. 60லேருந்து 65 கிலோமீட்டர் மைலேஜ் அப்படிங்கிறது இந்த பைக்கில் பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். நிறைய பேர் 70 வரைக்கும் கொடுக்குது அப்படிங்கிறீங்க. பட் ஆவரேஜாக இந்த பைக்கில் ஒரு 55 to 60 வச்சுங்க, அந்த மைலேஜ் தாராளமாக அந்த 2 வண்டியும் கொடுக்கும். மைலேஜை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் சொல்ல மாட்டேன் இந்த 2 பைக்கில் பொறுத்த வரைக்கும். ப்ரைசிங் விஷயத்துக்கு வருவோம். ஸோ ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் ஷைன் வந்து ஒரு 79,800 ரூபாயில இருந்து 83,000 ரூபா வரைக்கும் ப்ரைஸிங் அப்படிங்கிறது வந்து பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரம் பிரேக், அதுக்கப்புறம் டிஸ்க் பிரேக் இதோட மாற்றங்கள் வந்து இருக்கு. இது வந்து நான் எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டை தான் வந்து குறிப்பிட்றேன், ஆன் ரோட் காஸ்ட்டு கிடையாது. இதுவே நீங்கள் வந்து SP 125 போறீங்கன்ற பட்சத்தில் ஒரு 86,000 ரூபா எக்ஸ்ஷோரூமில் இருந்து ஒரு 90,92,000 ரூபா வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் அப்படிங்கிறது வரும். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன்லாம் போறீங்கன்ற பட்சத்தில் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 6,000லேருந்து 7,000 ரூபா பார்த்தீங்க அப்படின்னா ஷைனை விட SP 125 விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். காரணம் நீங்கள் விலைக்கு ஏற்ற விஷயங்களை எஸ்பியில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஃபீச்சர்ஸ். ஸோ ஃபீச்சர்ஸ் இதையாக பார்க்கும்போது அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்டைலிங்கான ஒரு டிசைன் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அகலமான டயர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ப்ரைஸ் வித்தியாசம் அப்படிங்கிறது வருது. இந்த வெஹிக்கிள் யாருக்கானது, யாருக்கு எந்த வெஹிக்கிள் செட் ஆகும்? ஓகே, நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான், பட்ஜெட் ரீதியாக இருக்கீங்க, ரொம்ப கொஞ்சம் கம்மியான காஸ்ட்ல எனக்கு வெஹிக்கிள் வேணும். இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த 125cc செக்மெண்ட்லேயே நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்க ஒரு மாடல் அப்படின்னா அது ஷைன் 125 தான். நல்ல ரிலையபிளான இன்ஜின் இருக்கக்கூடிய அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு 125cc பைக் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஷைன் 125 வாங்குங்கன்னே சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மாடல் தான் ஷைனோட 125. பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக இதை பார்க்கலாம். இல்லை எனக்கு பட்ஜெட் பிரச்சனை இல்லை ப்ரோ, கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஃபீச்சர்ஸ்லாம் எனக்கு வேணும், கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கணும், குறிப்பாக யங்ஸ்டர், எனக்கு டிசைன் கொஞ்சம் முக்கியம் நினைக்கக்கூடிய ஆட்கள், ஸோ நீங்கள் SP 125 வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் ரீதியாக எல்லாமே பெட்டராக இருக்கிற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் அந்த அஃபோர்டபுள் ப்ரைஸ் பட்ஜெட் கேட்டகரியில் பெருசாக வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அதனால் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனலாக பிடிச்ச வெஹிக்கிளாக இங்கே தோன்றது நான் கண்டிப்பாக ஷைனை தான் வந்து குறிப்பிடுவேன். ஆஸ் அ ஃபேமிலி மேனாக இருக்கும், இல்லை ஒரு 100cc பைக்லேருந்து ஒரு அப்கிரேடு தேவைப்படுது இப்படிலாம் நினைப்பாங்க. சில பேர் வந்து ஸ்ப்ளெண்டர் வச்சுருப்பாங்க, இல்லை CT 100 வச்சுருப்பாங்க. ஸோ கல்யாணம் ஆகிடுச்சு, ஒய்ஃபு, அம்மா அப்பா எல்லாம் போகிறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான பைக்காக வேணும், எனக்கு ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் வேணாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க ஷைனை வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்த செக்மெண்ட், இந்த 125cc செக்மெண்ட்லேயே ப்ரைஸ் கம்மியாக இருக்க ஒரு மாடல்னால் அது வந்து ஷைன் 125. அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்ப்ளெண்டரை வந்து குறிப்பிடலாம். பட் எனக்கு பர்சனலாக ஷைனோட 125 வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மாடல் அப்படின்னே சொல்லுவேன். இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து தான். இன்றைக்கி நான் ஒரு 10-15 கிலோமீட்டர் இந்த பைக்கில் ஓட்டினதெல்லாம் வச்சு இந்த கம்பேரிஷனை வந்து உருவாக்கியிருக்கேன். மேபி இதோட ஓனர்ஸ் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் இந்த வெஹிக்கிளில் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன, பிடிக்காத விஷயங்கள் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். மேபி அடுத்தடுத்து வெஹிக்கிள் வாங்குறவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். எப்போவுமே நான் சொல்கிறது தான்,
இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்களை வச்சு நீங்கள் ஒரு கம்பேர் பண்ணி உங்களுக்கு தேவையான வெஹிக்கிள் எது, நீங்கள் உங்களோட நீடுக்கு தகுந்த வெஹிக்கிள் எதுங்கிறத நீங்கள் ஒரு தடவை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு வெஹிக்கிளை வந்து டிசைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். மேபி தஞ்சாவூரை சுற்றி உள்ள பகுதிகளில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக பாலு ஹோண்டா தஞ்சாவூரை விசிட் பண்ணுங்க. அவங்க தான் இந்த வெஹிக்கிள் நமக்கு ரிவ்யூக்காக வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.